அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள். அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சித்திரவதை செய்யப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் ஆக்கினை ஏற்றார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய சமாதானம் பெரிய சமாதானம், அதை நமக்கு தந்திருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் கர்த்தருக்கு நமக்கு கொடுத்த சத்தியத்தின்படி மெயினான பாயிண்ட் என்னன்னா, நம்ம இவ்வளவு நேரம் கேட்ட சத்தியத்தின்படி மெயினான பாயிண்ட், முத்தத்தினால காட்டி கொடுக்காதீங்க, அவரை பரியாசம் பண்ணாதீங்க, மறுதளித்து போவீர்கள். யூதாசு நாண்டு கொண்டு செத்தான், பேதுரு மறுதளித்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது. அதில் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் விலகி அனுதினமும் நாம் சிலுவை எடுத்துக்கொண்டு ஏசப்பாவை பின்பற்றுவோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம் பாடு மரணங்களை தியானிக்கிறோம். ஆனால் நீங்க இன்னையோட இல்லை, தினமும் தியானிங்க, தினமும் தியானிங்க. படுக்கும்போது ஆண்டவரே எனக்காக நீ சிலுவையில் மறுத்தீரேப்பா, நடக்கும்போது ஒவ்வொரு நிமிஷம் நம்மளுடைய பாடு மரணங்களை தியானிக்கும் பொழுது பாவம் நம்மளை மேற்கொள்ளாது. பிறருடைய தப்பிதங்களை மன்னிங்க, தயவாய் கேட்கிறேன். பிறர் என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிங்க. தேவனுடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாய் நாம் மாறுவோமாக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமான தேவனே, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த நாட்கள் இன்று எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எங்கள் இருதயத்திலே நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்பா. இதன்படியாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செயல்படுத்தி நடக்க ஏசப்பா உதவி செய்யுங்க. மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை தாங்க கர்த்தாவே. உங்களுடைய தாகத்தை தீர்க்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மை முத்தத்தினால் காட்டி கொடுக்கிறவர்களா அல்ல, உண்மை பரியாசம் பண்ணுகிறவர்களாக அல்ல ஆண்டவரே, உண்மை நாங்கள் மறுதளிக்கிறவர்களாக அல்ல ஆண்டவரே. கிறிஸ்துவுக்காக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எவ்வளவு உபத்திரமோ, நாசமோசமோ, பட்டயமோ, பஞ்சமோ, பசியோ, நிர்வாணமோ எதுவா இருந்தாலும் கர்த்தருக்காக நாங்கள் நிற்க கர்த்தர் எங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட முள் ஆண்டவரே கர்த்தாவே சோத்திர ஆண்டவரே. நாங்கள் இந்த முள்ளை ஆண்டவரே ஒரு ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, பரிசுத்தத்துக்கு ஏதுவாக நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை நாங்கள் சுமந்து ஆண்டவரை பூர்ணமா இந்த ரட்சிப்பை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். துதி கன மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.